الحمد لله الذي شهد نفسه بالوحدانية وشهدت له ملائكته وأولو العلم قائما بالقسط، فقال سبحانه: شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط، لا إله إلا هو العزيز الحكيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة نرجوها النجاة يوم القيامة. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن سار على نهجه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أوصيكم عباد الله ونفسي بتقوى الله عز وجل، فاتقوا الله حق التقوى وراقبوه في السر والعلن، واعلموا أن الله يراكم ويسمع كلامكم ويعلم سركم ونجواكم، ولا تخفى عليه خافية في الأرض ولا في السماء. فاتقوا الله عباد الله، واستحيوا منه حق الحياء، وأطيعوه ولا تعصوه، واذكروه ولا تنسوه، واشكروا له ولا تكفروه. فإن من اتقى الله جعل له من أمره يسرا، ويرزقه من حيث لا يحتسب. وقال سبحانه: ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. اعلموا رحمكم الله أن الله تبارك وتعالى قد قال في محكمه تنزيله العظيم وفي فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط، لا إله إلا هو العزيز الحكيم. அல்லாஹ்வுக்கு பயந்து அவனை அஞ்சி எல்லா நிலைகளிலும் தக்வாவோடு வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டு, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. அவருடைய அன்பையும் ஆதரவையும் மன்னிப்பையும் எதிர்பார்த்து அவருக்கு கட்டுப்பட்டு வழிபட்டவர்களாக இந்த பள்ளிவாசலிலே ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்மீது அருள் புரிவானாக. மரணம் எப்போது வேண்டுமானால் நமக்கு வரலாம். மரணத்துக்கு பிந்தைய வாழ்வுக்காக நம்மை தயார்படுத்திக் கொண்டு வாழ்வோமாக. وقال الله سبحانه وتعالى: كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும், பின்னர் நீங்கள் நம்மிடமே திருப்பப்படுவீர்கள். ஒருவர் மரணித்து விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்ப செல்ல இருக்கிறோம் என்று மொழிகிறோம். திடீரென்று பல மரணங்களை நாம் கேள்விப்படுகிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, சொற்பமானது. நம்முடைய லட்சியம், நோக்கம் எல்லாம் மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும். நிரந்தர வாழ்க்கையாகிய சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சோதனை களம்தான்
இந்த உலக வாழ்க்கை என்ற எண்ணம் எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அடுத்த நிமிடம் நாம் மரணித்தால் நம்முடைய நிலை என்ன என்பதை யோசித்து நாம் வாழ வேண்டும். இதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக மக்களை அணிவகுத்து நிறுத்தும் போது கூட சல்லு ஸலாத்த முவத்தா, இதோ இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடியவனுடைய கடைசி தொழுகையாக நினைத்து தொழுது கொள்ளுங்கள். கடைசி தொழுகையாக, இதற்கு மேல் நான் தொழுவதில்லை, அல்லாஹ் என் உயிரை கைப்பற்றி இருக்கின்றான் என்ற எண்ணத்தில் ஒருவர் தொழுதால் அவருடைய தொழுகை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட தொழுகையாக உங்களுடைய தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கள். எந்த நேரமும் அல்லாஹ்விடத்தில் நான் திரும்பி செல்லலாம் என்ற எண்ணம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி வருவானாக. இன்றைய குதுபாவுக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வசனத்தை தான் 2 முறை உங்களுக்கு ஓதி காட்டப்படும். சூரத் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே இடம்பெற்ற மிக முக்கியமான, நம் அனைவருடைய உள்ளத்தையும் தொட்டு பேசுகின்ற வசனம். அல்லாஹ் தஆலா தான் ஒருவனே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதை பறைசாற்றக்கூடிய, அதற்கு அவனே சாட்சி சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய சத்தியத்தை நோக்கி உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய வசனம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹு, உண்மையாக வணங்கி வழிபடுவதற்கு உரித்தானவன், தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எந்த கடவுளும் இறைவனும் இல்லை என்பதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். மட்டுமல்ல, வல் மலாயிகா, எல்லா மலக்குகளும் அதற்கு சாட்சி கூறுகின்றார்கள். வஉலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த், அறிவுடையவர்கள், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் நீதியின் மீது நிலை நின்ற வண்ணம் அதற்கு சாட்சி கூறுகிறார்கள். அன்பானவர்களே, இங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டும். ذَلِكُمُ اللَّهُ رَبُّكُمُ الْحَقُّ فَمَاذَا بَعْدَ الْحَقِّ إِلَّا الضَّلَالُ. பிரபஞ்சத்தை படைத்த ஒரு இறைவன் உண்டு, அவன்தான் அல்லாஹ். அவன்தான் உண்மையான இறைவன். அவனை தவிர வணங்கப்படுபவை அத்தனையும் பாத்திலானவை, அவை சத்தியமல்ல, அசத்தியமானவை, அவை வழிகட்டவை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு படைத்த இறைவனாகிய அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான், மலக்குகளை சாட்சிப்படுத்துகிறான், அதோடு அறிவுடையவர்களையும் சாட்சி. அப்ப நாமெல்லாம் இந்த ஷஹாதாவை மொழிகின்றோம். இந்த அறிவுடையவர்களுடைய பட்டியலில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர்ந்த அறிவை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உண்மையிலேயே ஷஹாதத் கலிமாவை இப்படிப்பட்ட உண்மையான முறையில் அதனுடைய கருப்பொருளை அறிந்து தெரிந்து நாம் சாட்சியம் சொல்லி பின்பற்றுகிறோமா? அப்படி பின்பற்றினால் நாம் இந்த கூட்டத்திலே சேரும். عن أنس بن مالك رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من قال حين يصبح اللهم إني أصبحت أشهدك وأشهد حملة عرشك وملائكتك وجميع خلقك أنك أنت الله لا إله إلا أنت وأن محمدا عبدك ورسولك.
إلا غفر له ما أصاب في يوم ذلك من ذنب وإن قالها حين يمسي غفر له ما أصاب في تلك الليلة. நபிமொழியை சிந்தித்து பாருங்கள். அனஸ் பின் மாலிக், இமாம் திருமதி, இமாம் அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் இவருடைய இமாம்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஹசன் என்ற தரத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், யார் ஒருவர் காலையிலே இவ்வாறு கூறுகிறார், அல்லாஹும்ம இன்னி உஷ்ஹிதுக, அல்லாஹ் நான் உன்னை சாட்சியாக வைத்து, வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷி, உன் அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய அந்த மலக்குகளை சாட்சியாக வைத்து, வ மலாயிகத, உன்னுடைய மலக்குகளை சாட்சியாக வைத்து, வ ஜமீஅ ஹல்கிக், உன் படைப்புகள் அத்துணை படைப்புகளையும் சாட்சியாக வைத்து நான் கூறுகிறேன், அன்னக அன்த அல்லாஹ், நீதான் அல்லாஹ், வஹ்தக லா ஷரீக லக், நீ தனித்தவன், உனக்கு இணை துணை யாரும் இல்லை, லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர உண்மையாக வணங்கி வழிபடக்கூடியவன் யாரும் இல்லை என்பதற்கு நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறி, وأن محمدا عبدك ورسولك, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய அடியாரும் தூதருமாகவும் இருக்கின்றார்கள் என்று சொல்வாரோ, அப்படி காலையில் கூறக்கூடியவருடைய அன்றைய நாளின் பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்றைய நாளின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் இந்த துஆவை ஓதிவிட்டு எத்துணை அட்டூழியங்களை அநீதங்களை வேண்டுமானால் செய்யலாம் என்பதற்கான லைசன்ஸ் கிடையாது, உரிமை கிடையாது. ஒரு மூமின் இதை உண்மையிலேயே உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பி ஈமான் கொண்டு சொல்லக்கூடிய எந்த மூமினும் மிகப்பெரிய பாவங்களில் ஈடுபட மாட்டான். அவனை அறியாமல் சாதாரணமாக மனிதன் என்ற முறையிலே அவன் செய்யக்கூடிய பாவங்கள், போற போக்கில் எதையாவது பேசியிருப்பான், எதையாவது திட்டிருப்பான், ஏதாவது சின்ன சின்ன பாவங்கள், இது போன்ற பாவங்கள் எல்லாம், சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காலையில் ஓதக்கூடிய இந்த துஆ காரணமாக இருக்கிறது. وَمَنْ قَالَهَا حِينَ يُمْسِي, யாராவது மாலை நேரத்திலே இந்த அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து என்ற இடத்திலே அம்சைது என்று மட்டும் சேர்க்க வேண்டும். மீதி எல்லாம் அது மாதிரி உள்ள துஆ. இப்படி ஓதினால் அன்றைய இரவு அவர் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த துஆவிலே என்ன இருக்கின்றது? அல்லாஹ் அவன்தான் வணங்கி வழிபடுவதற்கு உரித்தானவன், உண்மையான வணக்கத்திற்குரியவன் என்ற அந்த உன்னதமான கலிமத்து தௌஹீத். அன்பானவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமத் தௌஹீத், இது நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சொர்க்கத்திற்கான திறவுகோல் இது. ஒரு மூமின் இந்த ஷஹாதாவை மொழிந்தால் அவன் சொர்க்கம் செல்வதற்கு இது காரணமாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த ஷஹாதாவுடைய அந்த நிபந்தனைகளை முழுமையாக அறிந்து சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு மூமின், அவன் அல்லாஹ் புகழ்ந்த அந்த உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் என்று அல்லாஹ் புகழ்த்தி பேசுகிறானே, அந்த கூட்டத்திலே வந்து விடுகிறான். இதனால் தான் குர்ஆன் சுன்னாவை போதிக்கக்கூடிய அறிஞர்களால் இந்த ஷஹாதாத் என்று நிபந்தனைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவை அவர்களாக உருவாக்கி கொண்டது கிடையாது. எல்லாமே குர்ஆனுடைய வசனங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை அடிப்படையாக அதிலே முதன்மையாக இந்த ஷஹாதாவுடைய நிபந்தனையாக எதை கொண்டு வருகின்றார்கள் என்றால், இந்த ஷஹாதாவை பற்றிய அறிவு வேண்டும், இல்மு வேண்டும். அல் இல்ம்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஷஹாதாவை பற்றி எடுத்து கூறும்போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதன்பிக், நபியே வணங்கி வழிபடுவதற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நீர் அறிந்து கொள்ளும். இதனால்தான் இந்த இல்ம் என்பதற்கு ஆதாரமாக எல்லா அறிஞர்களும் இந்த வசனத்தையும், இன்னொரு வசனம் இருக்கின்றது, நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெறக்கூடியவர்கள் வமன் ஷஹித பில் ஹக், சத்தியத்திற்கு சாட்சியம் வகித்தவர்கள், வஹும் யஅலமூன், அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு சாட்சியம் கூறியவர்கள். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் மாத வஹுவ யஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah, யார் ஒருவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்த நிலையில் மரணிக்கின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அப்ப இந்த ஷஹாதத் கலிமாவை அறிதல் என்பது மிக முக்கியமானது. அன்பானவர்களே, இமாம் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஸலாஸத்துல் உஸூல், மூன்று அடிப்படைகள் என்ற ஒரு கிரந்தம் புத்தகம், அதிலே தொடக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள், யஅலம் ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ்வின் அடியானே நீ அறிந்து கொள், அன்னஹு யஜிபு அலைனா, நம் அனைவர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது, அன் தஅல்லும அர்பஅத மசாயில், 4 மசாயில்களை, 4 அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஏன் கட்டாய கடமை என்றால், மரித்து போனால் கபரிலே வைத்தவுடன் மலக்குகள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு ஒரு முஸ்லிம் முஃமின் பதிலளிக்க வேண்டும் என்றால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாதவனால் பதிலளிக்க முடியாது. சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா போதாது. நிறைய பேர் சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா போதும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொல்வதற்கு மட்டுமல்ல, அறிந்து கொள்வது. அறிந்து கொள்வது படிப்பது என்றால் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில போய் அல்லது அரபி கல்லூரிகள போய் படிச்சு பட்டம் பெற்றாதான் இதை சொல்ல முடியுமா? எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனையும் சுன்னாவையும் அனைவரும் படிக்கக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். இது அதிகப்படியான கல்வி அல்ல, அடிப்படையான கட்டாய கல்வி. ஆனால் இந்த கல்வி மட்டும்தான், அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய அகீதாவுடைய கல்வி மட்டும்தான் இன்றைக்கு அலட்சியப்படுத்தப்படுகிறது. யாரால் அலட்சியப்படுத்தப்படுகிறது? சமுதாய தலைவர்களால். சமுதாயத்திலே முஸ்லிம்களின் உரிமைக்காக நாங்கள் களமிறங்குகிறோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினர்களால் அலட்சியப்படுத்துகிறது. எதை முற்படுத்த வேண்டுமோ அதை முற்படுத்தாமல், எது உலக ரீதியான காரியங்களோ அதை முற்படுத்தியதால் ஏற்படுத்திய விளைவோ இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த கலிமாவை தெரியாமல் வழிகட்ட பல கொள்கைகள் சமுதாயத்திலே பரவி, இணை வைத்தல்கள் சமுதாயத்திலே ஊடுருவி, இணை வைக்கக்கூடியவர்களும் தௌஹீதுகள் தான், அவர்களும் முஸ்லிம்கள் தான் என்று ஒரு போர்வையை ஏற்படுத்தி தௌஹீதை பேசக்கூடியவர்கள் எல்லாம் பிரிவினைவாதிகளும் பிளவுவாதிகளாகவும் காட்டக்கூடிய ஒரு காரண கர்த்தாக்களாக இந்த இஸ்லாமிய உலகியல்வாதிகள் மாறிவிட்டார்கள் என்பது வேதனையிடும் வேதனை. அன்பானவர்களை சிந்தித்து பாருங்கள். இங்கே அறிவு, இஸ்லாம் இல்முக்கு, இந்த இல்முக்கு முக்கியத்துவம். அறிவு என்றால், அறிஞன் என்றால் யார்? அறிஞன் என்றால் யார்? தன்னை படைத்த இறைவனை உண்மையான முறையில் அறிந்தவன் தான் அறிஞன். பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்ன? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். இதுதான் உண்மையான பொருள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். உண்மையாக வணங்கி வழிபடுவதற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். ஆனா சிந்திச்சு பாருங்க,
இன்றைக்கு முஸ்லிம்களால் போற்றப்படக்கூடியவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா இல்லையா? மார்க்க கல்வி, அகீதாவுடைய கல்வி எல்லாம் மார்க்கத்தினுடைய ஓர பிரச்சனைகள் எல்லாம் ஓரமா தள்ளு. மதரசாவில் போய் ஏதோ அலிஃபா படிச்சோமா, குர்ஆனை ஓதணுமா, முடிஞ்சு போச்சு. அகீதாவெல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்கிறார்களா இல்லையா? இன்னைக்கு யாரை நாம் போற்றுகிறோமோ மிகப்பெரிய விஞ்ஞானிகள், இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொன்னால் அல்லாஹ் எங்கும் இருக்கின்றான் என்று சொல்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், சமுதாயத்தினுடைய எல்லாம் சிந்திக்க வேண்டும், சமுதாயத்தினுடைய பெரும் தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார், இஸ்லாம் எந்த கொள்கைக்கும் எதிரானது இல்லை. என்ன அர்த்தம்? ஒரு பொதுவர் மேடையில பேசுகிறார், இஸ்லாம் எந்த கொள்கைக்கும் எதிரானது இல்லை என்றால் என்ன அர்த்தம்? சிலை வணக்கம் இஸ்லாமுக்கு எதிரானது இல்லையா? 3 கடவுள்கள் என்று சொல்வது இஸ்லாமுக்கு எதிரானது இல்லையா? தர்காவிலே போய் கையேந்துவது இஸ்லாமுக்கு எதிரானது இல்லையா? இப்படிப்பட்ட சொல்லக்கூடியவர்கள் தான் சமுதாயத்துடைய தலைவர்களாக அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு மக்தப் மதரசாவிலே அகீதா படிக்கக்கூடிய 8 வயது மாணவனிடம் கேட்டால் அவன் சொல்கிறான், அல்லாஹ் எங்கே என்று சொன்னால் அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அர்-ரஹ்மான், ரஹ்மானாகிய ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு மேலே உயர்ந்திருக்கின்றான். அப்படி குர்ஆன் எனக்கு கற்றுத் தருகிறது. அப்படி என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத் தந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்ய வேண்டிய பிரச்சனை வருகிறது. ஒரு நபி தோழர் வருகிறார், அவரை பற்றி முறையிடுகின்றார்கள். அந்த பெண்மணியினுடைய ஈமானை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கின்றார்கள். ஐன அல்லாஹ் என்று கேட்கிறார். ஐன அல்லாஹ். அந்த பெண்மணி கூறுகின்றார்கள், ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஅதிகஹா இன்னஹா முஃமினா, அவளை விடுதலை செய்து விடு, அவள் முஃமினா, அவள் முஃமினான பெண்மணி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு அளவுகோலாக அல்லாஹ்வை அறிவதை சோதித்து பார்க்கின்றார்களா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் என்ன நிலைமை இது? யாரையாவது நிறைய பேருக்கு கேட்டா அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டா எல்லா இடத்துலையும் அப்படிதான் போதிக்கப்படுகிறது. அத்வைத சித்தாந்தம். சாதாரண மக்கள் இதை சொல்லுகிறார்கள் என்றால் மிகப்பெரிய இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சூஃபித்துவம் பேசக்கூடியவர்கள் இதை பேசுகிறார்களா இல்லையா? எங்கும் நிறைந்தோனே என்று பாட்டு பாடுகிறார்களா இல்லையா? இப்படிப்பட்ட பாடல்களை இஸ்லாமிய பாடல்கள் என்று நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் பெருநாளுக்கும் போடுகிறார்களா இல்லையா? இஸ்லாமிய இன்னிசை என்ன? இஸ்லாமிய இன்னிசை, இஸ்லாமிய வட்டி கடை, இஸ்லாமிய சாராய கடை, அது ஒரு இஸ்லாமிய இன்னிசை. இன்னிசைக்கும் இஸ்லாமுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? அன்பானவர்களே, இது போன்ற கவிதைகள் மூலமாக, கவிதைகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கவிதை நிரம்பி இருப்பது அவனுடைய வயிற்றில் சீல் நிரம்பி இருப்பதை போன்று உதாரணம் கூறினார்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தித்து பாருங்கள். எனவே இந்த ஒரு கொள்கை, அத்வைத சித்தாந்தம், சூஃபித்துவம், இப்படிப்பட்ட கொள்கை சமூகத்தில் ஊடுருவி இருக்கின்றது. இதனால் தான் அவுலியா என்று சொல்லி மதிக்கப்படக்கூடிய ஒருவர் தன்னுடைய கவிதை புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். இதையும் அவர்கள் பாடுகின்றார்கள். அந்த தராக்களில் உட்கார்ந்து பாடுகின்றார்கள் அவருடைய பாடல்களை. அந்த சூஃபித்துவ கவிஞர் என்ன சொல்கிறார்? சிலையை வணங்கியவன் அல்லாஹ்வை தான் வணங்கினான். ஏனென்றால் அந்த சிலையின் உருவத்திலும் அல்லாஹ் இருக்கின்றான். போச்சா? இந்த கொள்கையை கொண்டு வந்தது யாரு? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லா இடங்களிலும் இருப்பான், அல்லாஹ்வே எல்லா இடங்களிலும் இருப்பான் என்ற தவறான, குர்ஆன் சொல்லாத, குர்ஆனுக்கு முரண்பட்ட வழிகட்ட அத்வைத சித்தாந்தம் தான் சிலை வணக்கத்திற்கு அடிகோலியது.
என்பதை ஏன் நாம் தெரிய வேண்டும்? அல்லாஹ் இதனால்தான் அல்லாஹ்வை அறிவது என்பது மஅரிஃபத்துல்லாஹ் என்று சொல்லும் போது அதற்கு விளக்கமாக முதலாவதாக அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்கள். அல்லாஹ்வை அறிவது என்றால் அது 4 விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக அல்லாஹ்வுடைய ذات, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உள்ளமையை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய உள்ளமையை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள், அல்லாஹ் தன்னை பற்றி என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதை அப்படியே நம்ப வேண்டும். அல்லாஹ்வை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் கற்றுத் தந்தார்களோ அதை அப்படியே நாம் நம்ப வேண்டும். படைத்த இறைவன், நம்மை படைத்த இறைவன், அவன்தான் அவனை பற்றி நமக்கு சொல்லித் தர வேண்டும். அவரவர் கற்பனை செய்ததால் தான் பல கடவுள்கள், பல சிலைகள் உருவானது. இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஷிர்கான அனாச்சாரமான அத்தனை காரியங்களுக்கும் மனிதர்கள் ஏற்படுத்திய சித்தாந்தம் தான் காரணம். அப்ப அல்லாஹ்வுடைய ذات, அல்லாஹ்வை அறிவதற்கு, அல்லாஹ்வுடைய உள்ளமையை அறிவது எப்படி? அவருடைய அத்தாட்சிகள் மூலமாக. எத்தனையோ குர்ஆன் வசனங்களை அல்லாஹ் சொல்லுகிறார். இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது. அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒட்டகம் அது எப்படி படைக்கப்பட்டது என்று அவர்கள் பார்க்கவில்லையா? அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். எந்த ஒரு பொருளும் இல்லாமல் அவர்கள் தானாக படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களே தங்களை படைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறானே. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மின் அத்-தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. எந்த ஒரு பொருளுமே இன்ன ஒரு பொருள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு மனிதன் இருந்தாரே, அப்படிப்பட்ட இல்லாமை இருந்தவனை உருவாக்கியவன் யார்? இப்படி அல்லாஹ்வை போய் தேட வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் மட்டும்தான், இப்படி நீ அறிந்து கொண்ட நீ அல்லாஹ் மட்டும்தான் உன்னுடைய வணக்கத்திற்குரிய இறைவன். அவரை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவரிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அத்துஆ ஹுவல் இபாதா. அந்த இபாதத்தில் மிக முக்கியமானது பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை யாருக்கும் செய்து விடாதே. இன்றைக்கு இந்த விஷயம் சமூகத்தில் அலட்சியமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் ரப்பு. அல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல். அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத், 4வது விஷயம், அல்லாஹ்வுக்கு என்று பெயர்களும் பண்புகளும் இருக்கின்றது. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்உஹு பிஹா குல் இதுல்லாஹ் அவ் இதுர் ரஹ்மான் அய்யமா தத்உ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வுக்கு என்று திருநாமங்கள், பண்புகளும் பெயர்களும் இருக்கின்றன. அவை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவற்றை மாற்றாமல், மாற்றி கூறாமல், அவற்றுக்கு தவறான விளக்கங்கள் கொடுக்காமல், திரித்து கூறாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஷஹாதாவுடைய நிபந்தனைகள்ல முதல் நிபந்தனையாக கொண்டுறோம், அது சொன்னேன். எனவே இந்த ஷஹாதத்து கலிமா என்பது வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர்களை அத்துணை பேரும் முஸ்லிம்கள் இல்லை. அந்த ஷஹாதா கலிமாவை உண்மையாக உணர்ந்து அறிந்து அதற்கு எதிரான எல்லா ஷிர்கான கொள்கைகள், அத்வைத சூஃபித்துவ சித்தாந்தங்களை விட்டு வெளியேறி, தர்காக்கள் அவுலியாக்களை அழைத்து பிரார்த்திப்பதை விட்டு வெளியேறி உண்மையான தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் உண்மையான இந்த ஷஹாதாவை மொழிந்தவர்கள். அவர்கள்தான் உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். சத்தியத்தில், நீதியில் நிலைத்த வண்ணம் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்று சாட்சி மொழியக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சாட்சியத்தை மொழியக்கூடியவர்களாக அந்த நிலையிலே இறுதியாக இருந்து உறுதியான கொள்கையுடன் மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் ஆக்கியவர் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லில் முஃமினீன ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه
كما يحب ربنا ويرضى، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وسلم تسليما كثيرا. أما بعد، فاتقوا الله عباد الله، واعلموا أن الله أمركم بأمر عظيم بدأ فيه بنفسه وثنى بملائكته وثلث بكم أيها المؤمنون، فقال أعز من قائل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على نبيك محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم دمر أعداءك الدين. اللهم آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.